அரசியல் தலைவரா அவர் தேர்தலை சந்திக்கிறாருன்னா ஆமா எல்லாரும் தேர்தலை சந்திச்சுதான் அந்த இந்தியாவில் தலைவராக முடியும். இந்த நாட்டு மக்கள்ல இன்னும் தேசப்பற்றுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும், இருள் சூழ்ந்த 2014 ஆட்சி வரக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இவரின் ஆட்சி தொடரும் என்று நான் நம்புகிறேன். புட்டினுக்கும் மோடிக்கு இருக்கிற நட்பு எப்படிப்பட்ட நட்புன்னு தெரியுது. மோடியால தடுக்க முடியும்னா முடியும். ராஜாங்க ரீதியிலான கேள்விக்கு போலாந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா போலாந்து யூரோப், அதாவது அமெரிக்காவோட சேர்ந்து இன்னைக்கு நிக்குது. அப்படிப்பட்ட நாடு மோடிக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா உன் உள்நாட்டையும் உன்னால காப்பாற்ற முடியல, நீ ஏன்டா வெளிநாட்டை பத்தி பேசுற? பிரதமரை பத்தி நம்மளுக்கு people can love மோடி, people can hate மோடி, no one cannot ignore மோடி. எடுத்ததுக்கெல்லாம் எதிர்த்தவர்கள் 2 பேர். தும்மனா மோடி காரணம், சளி வந்தா மோடி காரணம், ஆக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஆகா நீ வேணாம் அப்படின்னு அமிச்சிட்டாங்க அவரை. மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் தொகுதி போச்சு, ஆட்சி போச்சு, கூட்டணி கட்சி எல்லாம் போச்சு, லண்டன் போயிருக்காரு. இளைய பதவிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். மோடி அவர்கள் இப்போ ரீசெண்டாக 3 கண்ட்ரி போயிருந்தார். அதாவது இந்தியாவில் அவருக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு அப்படிங்கிறத தாண்டி இந்தோனேஷியா ஒரு அதிக இஸ்லாமியர்கள் கொண்டாடும் ஒரு கண்ட்ரி, அவருக்கு உயரிய விருது கொடுக்கப்படுது. அடுத்து ஆஸ்திரேலியா போகிறாரு, பிரைம் மினிஸ்டர் அழ ஆரம்பிச்சிட்டாரு மெல்போர்னில். பிரைம் மினிஸ்டர் அழ ஆரம்பிச்சார், என்னடா இப்படி ஒரு வரவேற்பு அப்படின்ட்டு. நியூசிலாந்து போனார், அவர் நான் இந்தியா வரும்போது மோடி நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு. எதனால் மோடி அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கப்படுது? இந்தியாவை தாண்டி அந்த கண்ட்ரிக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அந்த அளவுக்கு வரவேற்பு. பிரதமர் மோடி அதாவது நான் அவரை பார்க்குற விதத்தை நான் சொல்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்தா. தன்னலம் இல்லாத சுயநலம் கொண்ட தலைவன் மோடி. அவருக்கு அவர் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும், தனக்கு சம்பாதிக்கணும், தான் நல்லா இருக்கணும், தன் புள்ளக்குட்டி நல்லா இருக்கணும், சுவிஸ் பேங்க்கில் பணத்தை போடணும், ஹெலிகாப்டர் வாங்குறதுல ஊழல் பண்ணணும், பிளேன் வாங்குறதுல ஊழல் பண்ணணும், அந்த நிலம் இல்லை அவருக்கு. அதுதான் தன்னலம். அந்த தன்னலம் இல்லை அவருக்கு. இருக்கிற சுயநலம் என்னடான்னா தன்னலம் இல்லாத சுயநலம் கொண்டவர். தன்னோட நல்லதை பற்றி அவர் யோசிக்கிறது, ஆனால் சுயநலம் இருக்கு அவருக்கு. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டோட புகழ் எங்கேயும் திகழணும், தான் கொண்ட அந்த அந்த கொள்கை, இந்த நாட்டோட வளர்ச்சி, இந்த நாட்டு மக்களோட வளர்ச்சி, இந்த நாட்டோட கலாச்சார ரீதியிலான அந்த ஒரு தாக்கம் உலகளாவிய அளவில் பரவ வேண்டும். இந்தியான்னு சொல்லும்போது 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு எப்படி இந்தியாவை உலகம் பார்த்துச்சோ அது மாதிரி ஒரு சூழல் இந்தியாவுக்கு வர வேண்டும். இந்தியா பேசினா உலகம் கேட்கணும். இந்தியனை யாரும் குறைந்து மதிப்பிடக்கூடாது. எதிலும் சளைத்தவர்கள் இந்தியர்கள் அல்ல. கால் வைக்கிற தடமெல்லாம் இந்தியர்கள் ஜெயிக்க வேண்டும். நான் ஒரு இந்தியன், நான் ஒரு பாரதியன், பாரதிய அப்படின்னு சொல்லிக்கிறதுல அந்த பெருமை அவருக்குள்ள இருக்கிறதுனால்தான் அவர் உள்ள இருந்து நம்ம சுயநலத்தை பார்க்க முடியல. அரசியல் தலைவரா அவர் தேர்தலை சந்திக்கிறாருன்னா ஆமா எல்லாரும் தேர்தலை சந்திச்சுதான் அந்த இந்தியாவில் தலைவராக முடியும், இல்லைன்னா ஆக முடியாது. இன்னும் நம்ம என்ன காந்தியோட காலத்துலயா இருக்கோம், யாரோ ஒருத்தர் நீ ஆயிட்டு போ, நீ தான் பிரதமர் சொன்னா அவர் தான் சொல்றது, அதெல்லாம் முடியாது. ஒரு வாட்டி தேர்தலை சந்திக்காட்டியும் மறுவாட்டி தேர்தலை சந்திச்சுதான் ஆகணும் யாரா இருந்தாலும். ஸோ தேர்தல் அரசியல் அவர் செய்வார், செய்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் அவர் வெளிநாடுக்கு போகும்போதும் சரி, உள்நாட்டில் போகும்போதும் சரி, உள்நாட்டில் அவரை அணுகும் போதும் சரி, மக்களின் தேவை என்ன என்று புரிந்த தலைவனாக இருப்பதால் மட்டும்தான் அவருக்கு அந்த செல்வாக்கு எங்கே போனாலும் கிடைக்கிறது. இந்தியாவிலேயே, ஏன் இன்னும் சொல்ல போனால் உலக தலைவர்கள்லேயே அதிகம் விருதுகள் பெற்ற, மற்ற நாடுகளால் விருது வழங்கப்பட்ட, உயரிய விருது வழங்கப்பட்ட குறிப்பிட்ட சில தலைவர்களில் மோடியும் ஒருவர். முக்கியமா இஸ்லாமியர்கள் கண்ட்ரிகள் அதிகமாக. டோன்ட் ஃபர்கெட், இஸ்ரேல் விருது கொடுத்த அதே பயணத்துல தான் பாலஸ்டைனும் அவருக்கு விருது கொடுத்தாங்க. சவுதி அரேபியாவும் விருது கொடுத்துருக்கு, யுஏஇயும் விருது கொடுத்துருக்கு, ரஷ்யாவும் அவருக்கு விருது கொடுத்துருக்கு. அவர் கொடுக்காத விருது கொடுக்க தயங்கும், அவரை இன்னும் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ள யோசிக்கும் நாடு அமெரிக்கா. எப்படா அவரை கவுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த நாட்டு மக்கள்ல இன்னும் தேசப்பற்றுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும், நாடுன்ற சிந்தனை இருக்கிற வரைக்கும், இருள் சூழ்ந்த 2014 ஆட்சி வரக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இவரின் ஆட்சி தொடரும் என்று நான் நம்புகிறேன்.
ஓகே சார். பட் ஒரே ஒரு விஷயம் சார், இந்த போலாந்து மினிஸ்டர் வந்து திடீர்னு சொல்கிறார் 2022 வந்து உக்ரைன் மேலே வந்து ரஷ்யாவே வந்து நியூக்ளியர் பாம்பே போட்டிருப்பாங்க, தடுத்தது மோடி அவர்கள் தான் அப்படின்றார் சார். எப்படி சார் அதை நம்ப முடியும் நம்மளால்? அப்போ ஒன்றும் நம்மளுக்கு தெரியுது, புட்டினுக்கும் மோடிக்கு இருக்கிற நட்பு எப்படிப்பட்ட நட்புன்னு தெரியுது. மோடியால் தடுக்க முடியும்னா முடியும். இது ராஜாங்க ரீதியிலான கேள்விக்கு போலாண்டு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா போலாண்டு வந்து யூரோப், அதாவது அமெரிக்காவோட சேர்ந்து இன்னைக்கு நிற்குது. அப்படிப்பட்ட நாடு மோடிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் மோடிக்கும் புட்டினுக்கும் இருக்கிற உறவு. போலாண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாதுன்றது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் மோடிக்கு இந்த மாதிரியான ஒரு புகழாரம் கொடுப்பது என்பது, அவர் இதில் வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ணியிருக்காருன்றது. அவர் போஸ்ட்மேன் அல்ல, அவர் ராஜதந்திரி. ஆசிம் முனீரும் ஷாபாஸ் ஷெரீஃபும் போஸ்ட்மேன். இதுதான் வித்தியாசம். அமெரிக்கா செலக்ட் செய்தது போஸ்ட்மேன்களை, புட்டின் செலக்ட் செய்தது ஒரு ராஜதந்திரியை. ராஜதந்திரி வந்து முக்கியமான ஆலோசனைகள் கொடுப்பதற்கு ராஜதந்திரியை தான் நாடுவாங்க. மெசேஜ் அனுப்புறதுக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. தூதுவனை வர சொல் அப்படின்வாங்க. பாகிஸ்தான் தூதுவன் கிளி, குருவி, சாரி கிளி இல்லை குருவி, புறா. அது யாராவது சுட்டு போட்டா கூட கேட்க மாட்டாங்க, மெசேஜ் எடுத்துட்டு போய் கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்கண்டு நான் தான் சண்டையை நிறுத்தி வச்சேன்னு அவங்களே பாராட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க தான் பொறுப்பு. அப்போ சண்டை திரும்பி தொடங்கிருச்சு, அதுக்கு நீ தான் பொறுப்பா? ஏன்னா உன் உள்நாட்டையே உன்னால காப்பாற்ற முடியல, நீ ஏன்டா வெளிநாட்டை பத்தி பேசுற? சி, பிரதமரை பத்தி நம்மளுக்கு வந்து பீப்புள் கேன் லவ் மோடி, பீப்புள் கேன் ஹேட் மோடி, பட் நோ ஒன் கேனாட் இக்னோர் மோடி. நோ ஒன் கேன் இக்னோர் மோடி. அவரை நேசிப்பவர்கள் இருக்கிறார்கள், அவரை வெறுப்பவர்கள் இருக்கிறார்கள், அவரை புறந்தள்ளுபவர்கள் யாரும் இல்லை. அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அடையாளம். அந்த தலைவன் வந்து பிரதமர் மோடி தான் சார். அவர் வந்து இன்னைக்கு நேற்று நான் பேப்பர் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். கேரள முதலமைச்சர் சதீஷன் அவர் பேசியிருக்காரு. பிரதமரை எதிர்ப்பதற்காகவோ மத்திய அரசை எதிர்ப்பதற்காகவோ நாங்கள் நாங்கள் எதிர்ப்பதற்காக ஒரு கொள்கையை நாங்கள் வச்சுட்டு இருக்க மாட்டோம். கட்சி ரீதியிலான கொள்கை ரீதியிலான எதிர்ப்பு எங்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்கு, முரண்கள் இருக்கு. அதுக்கண்டு எடுத்ததுக்கெல்லாம் நாங்கள் வந்து பிரதமரை எதிர்த்துட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? அதே நிலைப்பாடை தான் இங்க இருக்கிற முதல்வரும் அவர் எடுத்திருக்காரு. அதே நிலைப்பாட்டை தான் ரேவந்த் ரெட்டி அவர்களும் எடுத்திருக்காரு. ஆந்திர முதல்வரும், தெலுங்கானா முதல்வர், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மன்னிச்சுக்கோங்க, திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் எடுத்திருக்காரு. திரு டி கே சிவகுமாரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரதமர் எடுத்ததுக்கெல்லாம் எதிர்த்தவர்கள் 2 பேர். தும்முனா மோடி காரணம், சளி வந்தா மோடி காரணம், ஆக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஆகா நீ வேணாம் அப்படின்னு அமிச்சிட்டாங்க அவரை. இன்னொரம்மா எடுத்ததுக்கெல்லாம் ஃபுட்பால் ஆடுவேன், கோலி ஆடுவேன், கபடி ஆடுவேன்னு சொல்லிட்டு கடைசியில கட்சியே வந்து சடுகுடு ஆட விட்டாங்க. போச்சா பட போச்சா? கட்சியே இல்லாம இனி கட்சியிலேயே அந்த அம்மா நான் யாரு எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்களா? இவர் இங்க இருக்கிறவர் நீயும் பொம்மை நானும் பொம்மை 2 பொம்மை 1 சேர்ந்தா எல்லாம் பொம்மைன்னு புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரா? எடுத்ததுக்கெல்லாம் அரசை எதிர்ப்பதற்கும் கட்சியை எதிர்ப்பதற்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பல்வேறு எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் அதற்கு ஒரு அடையாளம். இதுக்கு முன்னாடி கேசிஆர், நவீன் பட்நாயக் பெஸ்ட். ஏன் நிதிஷ்குமார் அவர் எதிர்த்தும் இருக்காரு, கூடயும் இருந்திருக்காரு. அவரை எதிர்த்து அவரை வன்மையா சாடினவங்க உத்தவ் தாக்கரே. கட்சி போச்சு, ஆட்சி போச்சு, எல்லாம் போச்சு. மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் தொகுதி போச்சு, ஆட்சி போச்சு, லண்டன் போயிருக்காரு. கூட்டணி கட்சி எல்லாம் போச்சு, லண்டன் போயிருக்காரு. அங்க மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னாள் முதல்வர், மாண்புமிகு மேற்கு வங்க முன்னாள் முதல்வர், தொகுதி போச்சு,
ஆட்சி போச்சு, கையில் கட்சி போச்சு, உடனே எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே புரியாமல் புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ எதிர்ப்பு வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பை யார் கடைபிடித்தாலும் அதை வரவேற்க வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்து சோனம் வாங்சுக்குன்ட்டு கரெக்ட் சார், காக்ரோச் நினைச்சேன். பட் காக்ரோச் நாங்கள் உட்காந்துட்டு 20 days ஆச்சு சார். 20 days சீக்கிரமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அங்கே என்ன ஜனமும் வரதில்லை, மக்களும் வந்து கூடுறதில்லை, யாரும் வராங்க சார், வராங்க, யாரு சாப்பிட்றதுக்கு வராங்க. வந்து அவனை தீப்கேவை கேட்குறாங்க, அபிஜித் தீப்கேவை, நீ என்னாலலாம் உண்ணாவிரதெல்லாம் எடுக்க முடியாது, நான் எப்போ இருக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு முன்னாடியே உட்காந்துட்டு அவன் சமோசா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். போலீஸ்காரில் விழுந்துடுறாரு. ஐஷா வந்து அம்கோ சாயே பேனேக்கு ஆசாதி, நாங்கள் துணி போடுறதுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும். ஏன்டா துணி போடுறதுக்கு ஃப்ரீடம் ஏன்டா இங்கே வந்திருக்கீங்க? ஸோ ஒரு ஒரு அஜிடேஷனே இது கம்யூனிஸ்டுகளால் ஆம் ஆத்மி கட்சியால் கட்டமைக்கப்பட்ட அஜிடேஷன் சொல்லிட்டு அவங்களே காட்டிக்கிட்டாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, இது கேலிக்கூத்து அஜிடேஷனாக மாறிட்டு இருக்கிறதுன்றது ரெண்டாவது. மூணாவது வந்து சோனம் வாங்சுக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கிற கனெக்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யூஎஸ் டீப் ஸ்டேட்டுக்கும் ஹி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். என்ன மனுஷன் உடம்பு வந்து 14 kg குறைஞ்சிருக்காரு சார், பேச முடியலையா, காற்று தான் வருது, தொண்டையில் தண்ணி இல்லை, காற்று தான் வருது, ஈரம் இல்லை. ஸோ மொத்தத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறது. பட் ஆனால் அவரை நிஜமாக ஒரு விஷயத்த சோனம் வாங்சுக்க பாராட்டணும். உண்ணாவிரதம்ன்றது நிஜமான உண்ணாவிரதம் அண்ணா ஹசாரே மாதிரி அவர் இருக்காரு. அதுதான் சார் டவுட் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி அமெரிக்கா பேக்ரவுண்ட் இருக்குது, ஆம் ஆத்மி ஏதோ ஒன்று இருந்தாலுமே 20 நாள் நீங்கள் என்னதான் காசு கொடுத்தாலும் 20 நாள் அப்படி எப்படி சார் பட்டினி இருக்க முடியும் ஒரு மனுஷனால? அப்போ அவர்கிட்ட டெடிகேஷன் இருக்குல்ல சார்? அந்த விஷயத்துல நான் வந்து ஏத்துக்கிறேன் சார், இருக்கு. பட் ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு இல்லையே. அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கணுமே. நீங்கள் பசியில் உட்காந்துருந்தா, நான் முன்னாடி பிரியாணியை பசங்க வாயில் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா, எலும்பு துண்டை கடிச்சிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? கவுண்டம் பண்ணி மாதிரி எங்கேயாவது சாப்பிட்றதுலேயே வச்சிருக்கலாம், நான் போய் சாப்பிட்டா வந்திருப்பேன். அது மாதிரி இல்லை இருக்குது. இது மாதிரி பண்ணி வச்சா நியாயமே இல்லை சார் இது சோனம் வாங்சுக்கு. ஆனால் சோனம் வாங்சுக்கையும் அண்ணா ஹசாரே இது மாதிரி உண்ணாவிரதம் இருந்த பல தலைவர்களை நான் வந்து பாராட்டுவேன். ஆனால் ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில், அதாவது காலை உணவுக்கு சிற்றுண்டிக்கு முன்னால், மதிய உணவுக்கு முன்னால், காலையில் சாப்பிடும் டிஃபனுக்கு பின்னால் இருக்கும் விரதம் தான் உண்ணாவிரதம் என்று மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இருந்தார். பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன். டிஃபன் சாப்பிடும்போது பார்த்தேன், மத்தியானம் சோறு சாப்பிட்றதுக்குள்ள நான் ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தான்னு நினைக்கிறேன், நான்வெஜிடேரியன் அன்னைக்கு சாப்பிட்றதுக்குள்ள உண்ணாவிரதம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. இது மாதிரி உண்ணாவிரதம் யாராலையும் இருக்க முடியாது. கேட்டா அன்னைக்கு இருந்த மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அங்க எதுவும் வந்து அங்க இந்த குண்டுகளை போட மாட்டோம், அதாவது சல்ஃபர் குண்டுகளை போட மாட்டோம், குழந்தைகள் மேல போட மாட்டோம், பெண்கள் மேல போட மாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் எங்க சிலோன்ல. அதனால உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா செத்துது, கொல்லப்பட்டவர்கள் ஏன் பெண்கள் சாகலையா, குழந்தைகள் சாகலையா? சரி, அது இட்ஸ் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் விருப்பப்படலை. டீவியேட்டிங் ஃப்ரம் த டாபிக். கம்மிங் பேக் டு அவர் டாபிக். இவர் மேல கட்டமைக்கப்படுற அஜிடேஷன் எல்லாமே அவர் பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் கட்டமைத்தால் அவர் பிம்பம் உடையாது. கொள்கை ரீதியிலாக அரசு தவறுகள் செய்கின்றன என்றால் தவறு செய்யும், எல்லா அரசுலையும் தவறுகள் இருக்கும். அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறுக்கு வந்து அதுக்கு மாற்று என்னன்னு சொல்லிட்டு இவங்கள சொல்லத்துக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ அப்போசிஷனுக்கு இமேஜினேஷன் இல்லாமல் போகுது. என்னைக்கு அப்போசிஷன் வந்து நெரேட்டிவ் இவங்க செட் பண்ணுறாங்களோ, அரசுக்கு வந்து இது பண்ணால் சரி, இது நீங்கள் பண்ண தவறினீர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தவறுன்னு சொல்கிறது வேற, தவறுக்கு மாற்று என்னன்னு சொல்லணும் தைரியம் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு தெரியாது, அதுதானே பிரச்சனை. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கிட்ட நான் பார்க்குற பிரச்சனை. தவறு செய்வதை தட்டி கேட்பது எதிர்கட்சிகளின் நியாயமான ஒரு விஷயம், அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அதுதான் ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பியூட்டியே. அதுக்கு அந்த ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவமே தவறு செய்தால் கேள்வி கேட்க முடியும்ன்ற ஒரு விஷயம்தான். கேள்வி கேட்டால் பத்தாது,
அந்த கேள்விக்கு அரசுகிட்ட பதில் இல்லைன்னா இவங்க கிட்ட பதிலும் இருக்கணும். இவங்களுக்கு முதல்ல கேள்வியே தெரியலையே, பதில் அப்ப தெரியும். அதுதானே பிரச்சனை. இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்காங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு பாவம், அவர் தான் சொன்னார், எனக்கு கேள்வியே தெரியாது, நான் ஒரு டுபாகூர், என்கிட்ட போய் பதில் கேட்குறீங்களேன்ட்டு. அவரோட படத்துலயே தான் சொன்னார், வசல் ராஜா சொன்னாரு. அது மாதிரி அவர் வேற அது மாதிரி இருக்காரு. இன்னொருத்தர் இருக்காரு, நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைலாக் அடிச்சு 4 ஓட்டர் ஐடி வச்சு சுத்திட்டு இருக்காரு. கர்நாடகா வேற நான் பெயில் கொடுத்துருக்கு. என்ன பண்றது இவங்க எல்லாம், என்ன பண்றது? நெக்ஸ்ட் அவர் சோனம் வாஞ்சுக் மீட்டிங்ல போய் கூட உட்காந்துப்பாரு. போயிருக்காரு சார். நம்ம திமுக சார்ந்தவர் ஆராசாவும் போயிருக்காருங்க. போட்டோம் சார், தப்பு இல்லை, போட்டோம். ஒருவேளை அவர் கலைஞரோட உண்ணாவிரத திட்டத்தை பற்றி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் ஏதாவது கொடுத்துட்டு வந்தால் கூட கொடுத்துட்டு வரட்டும், தப்பு இல்லை. ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபெருமை பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.